தாட் ஃபார் த டே, வித்யாஸ்ரீ சுப்ரமணியம். ஸ்கின்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸ் சைக்காலஜிஸ்ட் இருந்தார். இது வந்து 1930s அவர் வந்து ஒரு தியரி கண்டுபிடிக்கிறார். என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு கூண்டுக்குள்ளே ஒரு எலியை வந்து உள்ளே விடுறாரு. அந்த முக்கால்வாசி டெஸ்ட்டெல்லாம் எலியை வச்சு தானே பண்ணுவாங்க. ஸோ எலியை உள்ளே விட்டுட்டு அந்த எலியை வந்து பயங்கரமான பசியில் இருக்கிற ஒரு எலியை வந்து ஒரு கூண்டுக்குள்ளே விடுறாங்க. இந்த கூண்டுக்குள்ளே விடும்போது அந்த எலி வந்து ரொம்ப தடுமாறுது. ரொம்ப தடுமாறிட்டு அது இதையும் தட்டிகிட்டு இருக்குது. திடீர்னு வந்து ஒரு இடத்துல ஒரு பாயிண்ட்டை தட்டினோடனே அதுக்கு வந்து சாப்பாடு வருது. ஓ அப்படின்னு சொல்லிட்டு அது தட்டிடுச்சு, சாப்பாடு வந்து சாப்பிட்றது. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து திருப்பி பசிக்குது. திருப்பி போய் அந்த இடத்த அப்படி திருப்பி தேடுது. அது கரெக்டாக தெரியல, பட் திருப்பி தேடுது. அது கண்டுபிடிச்சிருது, அதை தட்டினா சாப்பாடு வருதுன்னு கண்டுபிடிச்சிருது. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து திருப்பி பசி வருது. திருப்பி வந்து தேட ஆரம்பிக்கும் போது ஒரு இடத்துல வந்து தொட்டால் அந்த இடத்துல வந்து தொட்டால் அப்படியே ஷாக் அடிக்குது. அதுக்கு ஓகே ஷாக் அடிக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் பயந்து விலகிக்குது. அப்புறம் திருப்பி பசிக்கும் போது அது என்ன பண்ணுது, போய் அந்த ஃபஸ்ட்டு தொட்டுச்சு இல்லையா, அந்த இடத்த தொட்டோன்னே திருப்பி வந்து சாப்பாடு வந்து சாப்பிட்றது. அப்புறம் சாப்பிட்டு முடிச்சு திருப்பி பசி வரும்போது அதை சுற்றிட்டு இருக்கும்போது திருப்பி ஒரு தெரியாமல் வந்து அதோட கை வந்து பட்டுருது. அந்த இடத்துல வந்து ஷாக் அடிக்குது. இந்த ஷாக் அடிக்கிற விஷயம் 2 தடவை ஷாக் அடித்தோடனே இது தெரிஞ்சிருச்சு. ஓகே இது இந்த இடத்துக்கு போனால் ஷாக் அடிக்குது, உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணுது, அடுத்த தடவை வந்து சுற்றும் போது அந்த ஏரியாவுக்கே போகிறதே இல்லையா. போகாமல் அது வந்து என்ன பண்ணுது, திருப்பி திருப்பி வந்து அது எங்கே தட்டினா சாப்பாடு கிடைக்குமோ அந்த இடத்த சாப்பாடு தொடுதான். ஸோ இதில் நம்ம என்ன பாடம் கற்றுக்குறோம் அப்படின்னா, சில விஷயங்கள் நம்மளை சுற்றி இருக்கிற விஷயங்கள் நெகட்டிவான விஷயங்களுக்கு, அந்த நெகட்டிவான விஷயங்கள் நமக்கு ஷாக் கொடுக்கும். நம்ம வாழ்க்கை வந்து மென்மேலும் வளர விடாது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு தடவை போகிறோம், 2 தடவை போகிறோம், ஓகே இது வந்து நமக்கு ஷாக் கொடுக்குது, இது வந்து நமக்கு நல்ல விஷயங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஏரியாவே க்ளோஸ் பண்ணிட்டு கவர் பண்ணிட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்க போகணும். அப்போ அந்த சாப்பாடு கிடைக்கிற விஷயம் தான் நமக்கு கிடைக்கிற பாசிட்டிவான விஷயங்கள். இந்த பாசிட்டிவான விஷயங்கள் தான் நம்மளுக்கு ஒரு ப்ரொக்ரெசிவ் தாட்டை கொடுக்கும். மேலும் மேலும் எவ்ரிடே வந்து பெட்டராக இருக்கிறதுக்கும் நம்மளை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கும் இந்த பாசிட்டிவ் தாட்ஸ் கொடுக்கணும். இந்த 2 விஷயத்தையும் நம்ம வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவ் தாட்ஸோடவே இருக்கிறதும், நெகட்டிவான விஷயங்களை நோக்கி நம்ம போய் நம்மளோட டைமை ஸ்பெண்ட் பண்ணுறதும் பண்ணாமல், நம்ம இந்த எலி மாதிரி எந்த இடத்துல தொட்டால் பாசிட்டிவ் வருமோ, யாரோடு இருந்தால் பாசிட்டிவ் தாட் வருமோ, யாரோடு இருந்தால் நம்ம டிஸ்டர்ப் ஆகாமல் இருப்போமோ அந்த ஆளுங்களோட நம்ம அசோசியேட் பண்ணணும். ஓகேயா? ஸோ உங்களை சுற்றி இருக்கவங்கள யார் வந்து பாசிட்டிவான ஆளுங்க, யார் வந்து நெகட்டிவான ஆளுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக பிரித்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட வளர்ச்சி வேகமாக இருக்கும். ஓகேயா?